வணக்கம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று லோட்டஸ் பெண்டன்ட் பார்த்தேன் இல்லையா. ஸோ அந்த பெண்டன்ட்டை வச்சு நெக்லஸ் செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் இல்லையா. அதோடைய ஃபுல்லாக டியூட்டோரியல் பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ பண்ணிடலாமா? ஸோ நம்ம கிட்ட உங்களுக்கு காட்டிடுறேன். அங்கேயே இப்போது வீடியோ வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்கிறது எல்லாமே கிளியராக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு லைவ்ல அதாவது ஜூன் 4th அப்புறம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் நெக்லஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இன்விசிபிள் நெக்லஸை வச்சு தான் இப்போ இந்த இதை செய்ய போகிறோம். அடுத்தடுத்தது வேறு மாடலில் நம்மளுடைய ஜுவல்லரி மேக்கிங் வந்து வரும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மோஸ்ட்டாக 16 inch வரும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கழுத்தில் வச்சு பார்த்துக்குவேன், ஓரளவுக்கு லென்த்து சரியாக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணுவேன். லென்த்தெல்லாம் வச்சு நான் இன்விசிபிள் நெக்லஸ்க்குமே சரி. இது வந்து 2 பட்டையாக வேணும். கழுத்தில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் கழுத்தில் கரெக்டாக. கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்குவேன். தோராயமாக எனக்கு கழுத்துக்கு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். நான் வந்து லென்த்தெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் மோஸ்ட்டாக எதுக்குமே இந்த மாதிரி லென்த்தெல்லாம் செக் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். இன்ச் டேப் வச்சு அளந்துலாம் நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. அதனால தான் சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்டைலில் தான் நான் செய்ய போகிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்துட்டு வரும். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா 2 பட்டையாக இன்விசிபிள் நெக்லஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டையாக கியர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். கியர் ஒயர் இன்விசிபிள் நெக்லஸ் செய்வாங்க இல்லையா, அந்த கியர் ஒயர் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அன்றைக்கி வச்சு காமிச்சேன். ஸோ இப்போ இது முதல்ல பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெண்டன்ட்டை போட முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுதான் பெண்டன்ட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து லாக் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் வந்து லாக் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு ஜம்பிங். ஃபர்ஸ்ட்டு 2 பட்டையாக இருக்கிறதுனால இது வந்து ஜம்பிங்கை வந்துட்டு ஒரே எடுத்துகிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நாட்டு கூட போட தேவை இருக்காது, ஏன்னா இது வந்து கியர் ஒயர்ன்றதுனால நாட்டு நான் போட மாட்டேன். ஏன்னா இதில் நாட்டு வந்து ஒழுங்காக வராது. ட்ரை பண்ணி பார்ப்போம். நூலுனா நாட் வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் நாட் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஏற்ற இறக்கமாக வந்துருச்சு கொஞ்சம். சரி பரவாயில்ல. லென்த்து நம்ம விட்டு கட் பண்ணியிருக்கோன்றதுனால இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜம்பிங்கு இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு நேராக வச்சு பார்த்தா வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல. நம்ம வந்து லென்த் அதிகமாக எடுத்துருக்கனால நமக்கு வந்து இது பிரச்சனை வராது. அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட ஒரு 2 மாடல் ஆஃப் 2 இதுவே ஆட் பண்ணணும் அப்படின்னும்பொழுது நம்மக்கிட்ட எது வந்து அதிகமாக இருக்கோ அதோடைய பெண்டன்ட்டை தான் போடணும். அதை தான் ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்டோன் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் ஸ்டோன். ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 2 பக்கமும் விட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த ஏஜ் வந்து எனக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நெக்லஸுக்கு வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 16 inches மோஸ்ட்டாக எடுக்கிறாங்க. 16 inches எடுத்தால் சரியாக வரும் இன்விசிபிள் நெக்லஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா. இந்த பக்கம் இது வந்து ஜாயின் பண்ணிடணும். அதாவது ரோப்பில் வந்து இது வந்து ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம ரோப்போ செயினோ நம்ம வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸும் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பீட்ஸ் வேண்டாம், வெறும்னே இந்த ஸ்டோன் மட்டும்தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து வெறும் ஸ்டோன் மட்டும்தான் இதில் வைக்க போகிறேன்.
தேவையில்லைன்னா நம்ம அடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வேறு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால் நான் இதை செய்கிறேன். 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 2 பக்கமும் இந்த மாதிரி விட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்படி தான் வரும் நெக்லஸ்ஸு. வரிசையாக மாறி 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 வரும். சரிங்களா? கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த அளவுக்கு செஞ்சிட்டோம். சரிங்களா? இவ்வளோ தூரம் பாதி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க்கு க்ரீனுன்னு மாற்றி கடைசியில் க்ரீன் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் இதை முடிச்சிடுறேன். விழுந்துருச்சு தனியாக கரண்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கரெக்டாக இது வந்து மிடில், இதுக்கு பாதி இந்த பக்கம் உள்ளதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டு வந்து போடணும். ஆனால் பெண்டன்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த பீட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். பெண்டன்ட்டில் ஏன்னா ப்ளெயினாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இது மாதிரி தனியாக கம்பி வந்து பஞ்சாக விற்கும். நீங்கள் வந்து லாரியல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக அட்டாச் பண்ணுறதுக்கான கம்பி இது கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில். இது லாரியல்ஸ் அட்டாச் பண்ணுற கம்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி பஞ்சாக கிடைக்கும். ஸோ இதில் எண்டில் பார்த்தீங்கன்னா பட் மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் என்ன ஆகும், இது வந்து அதை தாண்டி போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா? எத்தனை ஸ்டோன் வேணுமோ அத்தனை ஸ்டோனை வந்துட்டு என்ன பண்ணணும், இதில் போட்டுட்டு எத்தனை ஸ்டோன் வேணுமோ இந்த கம்பியில் இப்படி நுழைச்சிங்கன்னா இப்படி ஆகிடும். உள்ளே விட்டிங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு ஸ்டோன். இது வந்து பெரிய ஸ்டோனாக இருந்ததுன்னா ஒரே இது போதும். இதில் வந்து சின்ன ஸ்டோனுன்றதுனால நான் வந்து 2 யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதை என்ன பண்ணணும், இந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பி இதில் விட்டு ஹேங்கிங்ஸாக மாற்ற போகிறோம். வெறுமனே இருக்குது, ப்ளெயினாக இருக்குது இல்லையா, ஹோல்ஸோடு இருக்குது ப்ளெயினாக. ஏதாவது ஒரு ஹேங்கிங்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி இதை உள்ள விட்டு திருகி எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எட்ஜில் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி 3த்துலேயுமே நம்ம வந்து செய்யப்போம். ஓகேங்களா? செஞ்சுருவோம். இது பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் நான். இது வந்து இந்த பேர்ல்ஸ் வச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சென்டராக இது பண்ண போகிறேன். ஓகேங்களா? சென்டராக இதை போட்டுட்டு இதில் வந்து கேப் இருக்கும் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஐட்டத்தில். அடுத்தது வந்து நம்ம வேறு மாதிரியான நெக்லஸ் நிறைய செய்ய போகிறோம். ஏன்னா எனக்கு அப்ராட்லேருந்து கொஞ்சம் ஏதாவது வேறு மாதிரி ஜடா நெக்லஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? நமக்கும் வேலை நிறைய இருக்குது. அதனால் என்னாலையும் முடியல, யூடியூப்பில் வீடியோ போட முடியல, ஃபேஸ்புக்கில் அது இதுன்னு நிறைய எல்லாத்துலேயுமே ஆன் பண்ணி வச்சுட்டு இது பண்ண முடியல.
இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே விட்டாச்சு. இப்படி வருது. இதில் நம்ம சென்டரில் வந்து பேர்ல் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியலை. நான் இதை கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு கொடுத்துட்டு பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேர்ல் இருக்கு இல்லையா, கீழே ஒயிட் பேர்ல் இருக்குல்ல, ஆஃப் ஒயிட் பேர்ல், அதே மாதிரியான ஒயிட் பேர்ல் கூட இதில் வந்துட்டு நம்ம ஹேங்கிங் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதை கழட்டிட்டு எப்படியோ அதை நம்ம அப்புறமேட்டு அதை நம்ம டிசைட் பண்ணி செய்யலாம். சரிங்களா, இப்போதைக்கு இந்த நெக்லஸை இப்படி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நான். இதுக்கு அடுத்தது திரும்பவும் அதே மாதிரி வரிசையாக க்ரீன் பிங்க் அதே மாதிரி வரப்போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக திரும்ப வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக டுட்டோரியல் போட்டாலும் உங்களுக்கும் போர் அடிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த எட்ஜ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். வணக்கம். இது பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்படி தான், இதுதான் நம்மளோட நெக்லஸ்ஸு. இது எப்படி க்ளோசிங் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி. இது சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பெண்டன்ட்டை வச்சு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த க்ரீனில் வந்து ஒயிட் பேர்ல் போட்டால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். அது வந்து எடுத்துட்டும் சரி பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்தது இது இல்லாட்டி இப்படியே கூட வைக்கலாம். இதில் ஒயிட் பேர்ல் இந்த இடத்துல போட்டால் இன்னும் கொஞ்சம் இதுவாக தெரியும் அப்படின்னு பார்க்குறேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஒயிட் பேர்ல் இருக்குது இங்கே, அதனால் ஒயிட் பேர்ல் கொடுத்தோன்னா இது வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லவா? அது வந்துட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மட்டும் லாஸ்ட்டாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் கூட அதை கட் பண்ணிவிட்டு எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த எட்ஜில் இந்த அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங்கு. இந்த ஜம்ப் ரிங்கை போட்டுட்டு கியர் லாக் இருக்கும். ஸோ கியர் லாக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கியர் வயருடைய லாக், அதுதான் கியர் லாக். சரிங்களா, கியர் வயரோட லாக்கு கியர் லாக் அது இது இங்கே இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அந்த 2 இது போடணும் எட்ஜில். ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயருக்கும் சேர்த்து இதுக்குள்ளே விட்டு திரும்ப அதேமாரி எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 இது ஒயரில் விட்டாச்சு. ஓகேங்களா, ஆகுதுல கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதில் ரெண்டுத்துலேயுமே இந்த கியர் லாக்கு போட்டாச்சு. இந்த கியர் லாக் போட்டாச்சா? இப்போ இங்கே வந்து ஜம்ப் ரிங் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜம்ப் ரிங் ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங்கை ஃபஸ்ட்டு விடக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து கியர் லாக் தான். ஸோ அதனால் இதை எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதை திரும்பவும் அந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இதுக்குள்ளேயும் திரும்ப இதை விட்டுட்டேன். அதே மாதிரி இதையும் விடணும். அதுதான் சேலஞ்சு. ஏன்னா ஒன்று விட்டால் சரி ஈஸியாக இருக்கும். 2 விடும்போது இந்த கியர் லாக் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவ்வளோதான். விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜ் கிடைக்கும். திரும்பவும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். நல்லா டைட்டாக இழுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். இவ்வளோ லூஸாக இருக்குது.
அதனால் என்ன பண்ணுறோம், திரும்பவும் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் திரும்பவும் நல்லா இழுத்து வச்சு எடுத்துடணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இடம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 2 ஒயரையுமே தெரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 ஒயரையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு என்னாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த இடத்துலையே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் 2 போட்டிருக்கோம் இல்லையா நம்ம வந்து கியர் லாக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி அந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த எட்ஜில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப் நீங்கள் போட்டிங்கன்னா அட்டாச் ஆகிடும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட் பண்ணிட்டாங்களோ. சரி, ஒன்றும் செய்யாது. இது வந்து கியர் லாக்குன்றதுனால இது வந்து ஒன்றும் செய்யாது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கழுத்தில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்குது? கழுத்தில் போட்டால் இது நிற்கணும். இது பார்த்திங்கன்னா நிற்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோப் இருக்கும் இல்லையா? ஸோ ரோப்பை வந்துட்டு இதில் போட்டுட்டால் சரியாக போயிடும். நம்ம ஒரு அழகான நெக்லஸ் செஞ்சாச்சு. இந்த மாதிரி வேறு அடுத்தடுத்து மாடல்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பெண்கள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் தான் போட போகிறோம் வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் கீழே ஒயிட் வந்து மாற்றணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஒயிட் வேணால் மாற்றிடலாம். ஓகேங்களா? இது யாருக்கும் வேணும்னா இந்த மாதிரி நெக்லஸ். இனி அடுத்த மாடல் வேறு ஸ்டோன் வச்ச பீட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இனி அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச நெக்லஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.